இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு நைஸா பேசி தன்னோட மாமியார வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து அனாதை ஆசிரமத்துல விட்டுட்டு, இனிமே இதான் உன்னோட வீடு, தயவு செஞ்சு வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத, நீ வீட்டுக்கு வந்தா எனக்கும் என்னோட புருஷனுக்கும் நிறைய சண்டை வருது, நீ வீட்டுல இருந்தாலே எங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை புடிச்சு தள்ளி விட்டு போறாங்க. இந்த அம்மாவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுதுகிட்டே போறாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போன தன்னோட புருஷன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே என்ன நீ மட்டும் இருக்க, என்னோட அம்மா எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு அவங்க காசி ராமேஸ்வரம்னு போயிட்டாங்க, எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியலன்னு சொல்றாள். உடனே இவரு அவங்க என்கிட்ட சொல்லாம போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி பாக்குறாரு. போன் ரீச் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இவர் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது ஒரு அம்மா போர்வைய போத்திக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இவர் கையில வச்சிருக்க சாப்பாடை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்க போறாரு. போய் பார்த்தா அது இவரோட அம்மா. இவர் பார்த்துட்டு உடனே ஷாக் ஆகிட்டாரு. என்னம்மா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அவங்க எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தன்னோட அம்மாவை கட்டி புடிச்சு அழுகுறாரு. அடுத்த நாள் இவர் கேப் ஒண்ணு புக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே இவரோட பொண்டாட்டி வந்து, யாருக்கு கேப் புக் பண்றீங்க, எதுக்குன்னு கேக்குறா. அதுக்கு இவர், உனக்கு தாண்டி கேப் புக் பண்றேன், நீ எங்க அம்மாவையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புறியா, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உங்க அம்மாவை இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே அனுப்பினால் நீ சும்மா இருப்பியா, என்ன சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்ச தெய்வம் அவங்களே வீட்டை விட்டு வெளியே அனுப்புறியான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, அவங்க தான் போயிட்டாங்க, நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்றாரு. உடனே அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. உடனே இந்த பொண்ணு, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி தன்னோட புருஷன் கிட்டையும் மாமியார் கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாள். ஆனா அவரு, நீ மன்னிக்கிற மாதிரி ஒரு காரியத்தையா பண்ணி இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட இனிமே என்னால வாழ முடியாது, தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்பி போயிருன்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பி விடுகிறார். இவர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.